பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இந்த பாவம். மரணம் வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்றோம்ல, அது விதவிதமான பாவங்களா இருக்கும். சின்ன வயசுல ஒரு மாதிரி பாவம், வாலிப வயசுல ஒரு மாதிரி, வயசான காலத்துல ஒரு மாதிரி. ஆனா பாவம் தான். அது நம்மளை பாதிச்சிடும். எந்த அளவுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு வாலிப தம்பியை தெரியும். ரட்சிக்கப்பட்டான். பாவத்தை விட்டு மனம் திரும்பினான். கண்ணீரோடு அழுது ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொன்னார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். அந்த ஆரம்ப காலத்துல சில பலவீனங்கள், சில குறைகள், அப்பப்போ சில வீழ்ச்சிகள் அதெல்லாம் வந்த உடனே அவனுக்குள்ள யோசனை, உண்மையா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? என் பாவம் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறா? ஒரு நாள் பிசாசு சொன்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி சில குறைகள்லாம் இருக்குல்ல, கோவப்படுற, திடீர்னு இச்சையான காரியத்துக்கு இடம் கொடுக்குற, இப்படியெல்லாம் நீ நடந்து கொள்றல்ல, அப்ப நீ எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்ப? எப்படி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது? அதெல்லாம் மன்னிக்கப்படாது, உன்னை தொடர்ந்து தான் வரும். அவ்வளவுதான். நீ பிசாசு உள்ளத்துல பேசினா பெரிய குழப்பம். அது உண்மைதானே? அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருந்த இப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேனே, எனக்கு ஏன் அது மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் இன்னைக்கு ராத்திரி முழுதும் ஜெபிக்கணும்னு சொல்லி அவன் பைபிள் எடுத்துட்டு போய் தேவ சமூகத்துல தனியா முழங்கால் பிடிக்கிட்டு, எனக்கு இந்த பாவம் பிரச்சனை, இந்த பூரண விடுதலை வேணும், நான் இன்னும் ரட்சிக்கப்படல, அது மாதிரி எனக்கு குழப்பம் சந்தேகமா இருக்குதுன்னு சொல்லி முழங்கால் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போது ஆவியானவர் உள்ளத்துல ஏவினார். இந்த வசனத்தை எடு அப்படின்னா, சங்கீதம் 103 சங்கீதம் 12வது வசனத்தை ஆண்டவர் கண் முன்னால நிறுத்தி வாசினார். ஒரு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். ஆண்டவர் சொன்னார், நான் உன் பாவத்தை நீ என்னைக்கு அறிக்கையிட்டு ஜெபிச்சியோ, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் விலக்கிட்டேன். கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரம் சொல்லு பார்ப்போம்? சொல்லவே முடியாது. கிழக்கு போனா போய்கிட்டே இருக்கலாம், மேற்கு போனா போய்கிட்டே இருக்கலாம், தூரமே கிடையாது. அவ்வளவு தூரம் உன் பாவத்தை நான் விலக்கி விட்டேன். பிசாசு உன்னை ஏமாத்துறான், உன்னை குற்ற மனசாட்சியில கொண்டு வர்றான், உன் பாவம் மன்னிக்கப்பட தொடர்ந்து வருன்ற, அதை நம்பாத. நான் உன்னை கழுவிட்டேன், நீ என் பிள்ளை, போ போய் தூங்கு அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொன்னேன். பிசாசு உங்களை ஏமாத்துறானா? பாவ மன்னிப்பை கொடுத்து சந்தேகப்படாதுங்க. அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு காரியம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சுட்டதுக்காக ஸ்தோத்திரம், கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் விலக்கி விட்டே அந்த மகிழ்ச்சியை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு அந்த நிச்சயத்தை, சந்தோஷத்தை தந்ததற்காய் நன்றி. இனி பிசாசு கொண்டு வருகிற பொய்யை யாரும் நம்பாதபடி, அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி உம்முடைய வசனத்தில் மகிழ்ந்து களி கூற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.